வேகத்தாலம்மை வெளியிட்டு அழுதனளே கைலைக்கு நீதான் கால் வைக்காதே இருந்தால் அகிலமது ஒன்றாய் அழியோமோரு நொடியில் நல்ல குல சான்றோர் நாடும் கலியனினால் தொல்லை மிகப்பட்டு தூயருற்று வாடுவாரே நானும் எந்த ஈஸ்வரரும் நல்ல கையிலே மானும் கலை போல் மருகியிருப்போமே கைலை போனி தேவர் கட்டழிந்து வாடுவரே மாயிலனைய ஈசர் சொல்லை மறந்து இருந்தாரே கன்னி பெண்ணார்கள் என் கற்பனையை தான் மறந்து உன்னுதலாய் பெண்கள் ஒருவருக்கோர் முப்பாச்சே ஐயோ கையிலை அங்கே வரம்பழிந்து பையரவம்பூணும் பாரமன் மௌனமாச்சே அண்ணாரே கோவே அடியாள் தனக்கிறங்கி எண்ணமில்லா கைலைக்கு எழுந்தருள வேணுமையா என்றே அறம் வளத்தாய் இறங்கி அண்ணர்கால் தனையும் சென்று பிடித்து செய்ய தாழ்தான் வணங்கி மனதிறங்கி எம்பெருமாள் மார்போடு தங்கையரை தனதில் பிரியமுற்று தங்கையரோடு துரைப்பார் உன்னோடு பிறந்த ஒளி விதியானதினால் நன்னாடோட வாழ நமக்கு வீதியில் இல்லையே உந்தனுக்கு ஆகவல்லோம் ஊரு கூறெதிரிந்து சந்தோஷமற்று சடைக்க வீதியாச்சே என்று பெருமாய் ஏற்ற வீரப்போடு இன்று கைலைக்கு எழுந்தருள வேணுமென்று தேவர் முனிவரோடு திருக்கன்னிமாரோடு மூவருடன் நடுவன் முகமலர்ந்தேதான் கூடி நடக்க வேணுமெனவே நாளினமுற்று எம்பெருமாய் கடற்கரையில் வந்து காலமேதன பார்த்தார் இந்த சொரூபமதாய் இங்கு விட்டு எழுந்தருளி சித்தர் கூடியிருக்கும் சீமையிலேயகு முன்னே காலி மூழ்கி நாமல் கரையேற போறதில்லை போலிவாக வீசும் புதுப்பிக்க வேணுமுண்டு என்ன சொரூபம் எடுப்போம் யாம் என்று சொல்லி
அன்ன பெருமாள் ஆலோசனையாகி மேலெல்லாம் வெண்ணீற்றை மிக அணிந்து எம்பெருமாள் பாலக்கும் நெஞ்சம் பரமனோரு நினைவாய் மாமோக ஆசை மயக்க வேறியறுத்து தாமோதரனார் சடை கோலமே புனைந்து காலில் சீவனினைவை களராமல் தான் இறைத்து மார்பிலைந்து பூமணியை வகித்தாரே வேடமிற்று கண்ணில் மனோன்மணியை கண்ணாடி ஆய்வதித்து எண்ணறியதங்கை இன்பமுடனே வளர்த்த 32 ஊடலல்லாமே போதிந்து செப்பமுடன் கந்தை துய்ய வேண்களை அணிந்து தண்டரளமான தாடியொன்று கைபிடித்து அண்டர்களும் போற்றி அரகரா என்று வர தேவர்களும் கூடி சிவ சிவா சிவனே என்று தாவமுள்ள தேவரெல்லாம் தாரமேற்றி வர அம்மை ஓமையாளும் அவளும் சாடை விரித்து செம்மையுள்ள மாதும் சிவ சிவா என்று தீ எல்லோருடனே எம்பெருமாள் தான் நடந்து வல்லோர் புகழும் வாழ்கையிலை வந்தனராம். அதாவது நம்ம சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். சில வீடுகளில் நம்ம நல்லா உழைப்பதற்கு தயாராக இருப்போம், ஆனால் உழைக்க முடியாது. நம்ம நல்லா மேலே ஏறணும்னு நினைப்போம், ஆனால் ஏற முடியாது. பயங்கரமான சறுக்கல்கள், பயங்கரமான விஷயங்கள். ஒரு நேர உணவுக்கு கூட நீ பார்த்தீங்களா, எத்தனை நாடுகளில் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. ஒரு நேர உணவுக்கு கூட நாம் மிகவும் சிரமப்படுகின்றோம். ஏதாவது போதைக்கு அடிமையாகி விடுகின்றோம். ஏதோ ஒரு சூழலில், ஏதோ ஒரு கஷ்டங்களில் நாம் என்ன செய்கின்றோம், அங்கு எல்லாமே நம்மை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடன் இருப்பவர்களின் நிலை என்ன, நம்மளுடன் வாழ்பவர்களின் நிலை என்ன, இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். இங்கே அந்த சிரமப்படுகின்றார்கள். என்ன செய்வது வாழ்க்கை, இது என்ன 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 எப்படித்தான் நாம் இதிலிருந்து மேலெழுவது அப்படின்றத இங்கே அந்த அடுத்த நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றார்கள். அப்போது யார் வர வேண்டும்? நல்ல எண்ணமாகிய மகாவிஷ்ணு நமக்கு வர வேண்டும். உறுதி வேண்டும், நான் மேலே வருவேன், நான் சரியாக இருப்பேன் அப்படி நாம் உறுதி கொண்டு இறைவனை நமக்குள்ளாலே நாம் அகப்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனை எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று நீங்கள் அகப்படுத்தி விட்டீர்கள் என்றால் இந்த கஷ்டங்களெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சென்றுவிடும். அந்த கலியெல்லாம் இருக்கின்ற இடத்தை விட்டு சென்றுவிடும். அங்கே சிவபெருமான் என்ன செய்கின்றார்? மௌனமாக இருக்கின்றார். நீங்கள் பண்டாரமாக இருங்கள் சொன்னால் அந்த கலியை அழைக்க பண்டாரமாக இருங்கள் சொன்னால் அவர் மௌனமாக இருக்கின்றார். இவ்வளவு அங்கே அந்த மகாவிஷ்ணு என்ன செய்கின்றார்? இந்த நீசன், இந்த கெட்டதுக்கெல்லாம் அங்கே அவர் அவங்க கெட்டதை அகற்றுவதற்குண்டான வழியை சரியாக பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறார்? அங்கே இருக்கும்போது அந்த சக்தி என்ன செய்கின்றால் அந்த அன்னரை அங்கே நல்ல எண்ணமாகிய அந்த வைகுண்ட பரம்பொருளை அவர் மேலே அழைக்கின்றார். இதுதான் இங்கே சொல்லுகின்றார். 2-3 வரி சொல்றாங்க பாருங்க. கோபத்தால் தங்கிடம் கூறினதுக்கு வேகத்தாலுமே விளையிட்டு எழுதுன்னு பார்த்தோம். கைலைக்கு நீதான் கால் வைக்காதே இருந்தால் அகிலமெல்லாம் அழியும் ஒரு நொடியில் அப்படின்னு சொல்லுகின்றார். நீர் இந்த கைலைக்கு நீங்கள் வரவில்லை என்றால் இந்த உயிர் அழிந்து விடும். நல்ல எண்ணம் அங்கே மேலே வரவில்லை என்றால் இந்த உயிர் நரகம் என்ற அந்த நரக வாயிலுக்கு சென்றுவிடும். மீண்டும் இந்த பிறவி இந்த மனித நிலை வருவதற்கு எவ்வளவோ பிறவிகள் நாம் எடுக்க வேண்டும். ஆனால் நீர் அங்கே வாருங்கள் என்று அவர் என்ன செய்கின்றார்? ஒரே நிலையாக நிற்கின்றார்.
கன்னி பெண்ணார்கள் என் கற்பனையை தான் மறந்து உன்னுதலாய் பெண்கள் ஒருவருக்கு ஒரு மூப்பாச்சு. கன்னி பெண்ணார்கள் என் கற்பனையை தான் மறந்து அப்படின்னு. கற்பனை, என் கற்பனை அப்படின்னா என்ன? என்னுடைய எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான். இந்த உடலாகிய இந்த சக்திக்குள்ளாலே சிவபெருமான் இருக்கின்றான். இந்த கற்பனையை மறந்து இறைவன் எங்கேயோ இருக்கின்றான் அப்படின்னு என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் அந்த வெளி நினைவாகவே இருப்பதால் தான் இத்தனை பிரச்சனைகள் வருகின்றது. அன்றே கோவே அடியால் தனக்கிறங்கி எண்ணமில்லா கைதைக்கு எழுந்துள்ள வேண்டும். எண்ணமில்லாமல் இருக்கின்ற இடம். இன்னும் எண்ணமில்லாமல் எத்தனை பேர் நீங்கள் எண்ணமில்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க? எண்ணமில்லாமல் இருக்கின்ற அந்த தியானத்து தவத்துக்கு நீங்கள் முயற்சி எடுக்காத வரை இந்த சிரமங்கள், இந்த சலங்கள் நீங்கள் பட்டுத்தான் ஆகணும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதுல எந்த மாற்றமே இல்லை. உங்களுக்கு வழியே தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வழி கிடைக்கவே செய்யாது. வழி பிறக்காது. மீண்டும் மீண்டும் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த அந்த சிரமத்துக்குள்ளால் நாம் ஆளாகி கொண்டே இருக்க வேண்டும். எண்ணமில்லாத அந்த கைலைக்கு நாம் எப்பொழுது அந்த எண்ணமில்லாத கைலைக்கு செல்வதற்கு நாம் எப்பொழுது தயாராக இருக்கின்றோமோ, எப்பொழுது நாம் அதுக்கு முடிவெடுக்கின்றோமோ, அப்பொழுதுதான் அங்கிருந்து என்ன செய்கிறார்? அந்த மகாவிஷ்ணு, நல்ல உள்ளத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு நமக்கு அந்த உதவி செய்ய வருகின்றார். அது வரைக்கும் நம்ம அந்த கஷ்டம், கொடுமை எல்லாம் நம்ம என்னது தினமும் பிரச்சனைகள்ல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? செத்து பிறந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். இல்லைன்னா இந்த உலக அப்படியே செத்து பிறந்து என்னகின்றது? இந்த உயிர் அழிந்து விடும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதாவது எண்ணமில்லா கைலைக்கு நீங்கள் வந்து விடுங்கள் அப்படின்னு அந்த உடல் உறுதியாக இருக்கின்றது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நாம் சரியான தீர்வு காண வேண்டும் என்றால், நாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால், எண்ணமில்லாத கைலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று நாம் உறுதி எடுத்து விட்டால் நாம ஜெயித்துடலாம் வாழ்க்கையில். இதுதான் உண்மை. என்ன செய்ய வேண்டும்? தினமும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வேலை சரியாக செய்யணும். வேலை செய்யாமல் நீங்கள் எண்ணம் இல்லாத கையிலேயே போக முடியாது. வேஸ்ட் அது. நீங்கள் என்ன செய்யணும்? காலையிலிருந்து சரியாக அந்த என்னென்ன வேலைகள் செய்யணும், இன்னைக்கு நாம் எங்கெங்கே சென்று என்னென்ன உழைக்கணும், அதை நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுக்கு நாம் எப்படி அந்த கர்மாவை சரியாக செய்யணும் அப்படின்னு சரியாக செய்துவிட்டு நாம் என்ன செய்யணும்? அந்த எண்ணமில்லாத தியானத்துக்கு நாம் கொஞ்ச நேரம் கண்டிப்பாக அமர வேண்டும். அப்படி அமர்ந்தால் நாம் என்ன செய்யணும்? நமக்குள்ளால் இருக்கின்ற அந்த எம்பெருமாள் என்ன செய்கின்ற அந்த பகவான், ஐம்புலன்களில் பள்ளி கொண்டிருக்கின்ற பகவான் நம்ம என்ன செய்யணும்? விழிப்புணர்வு அடைய செய்து விடுவார், மேலே வந்து விடுவார். அப்புறம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வித்தியாசமா நல்லாக போயிடும். ஏன் எண்ணம் இல்லாத கையிலைக்கு இந்த காலத்தில் வர முடியுமா? ஏன்னா இவ்வளோ செல்ஃபோன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், எப்படி நான் எண்ணம் இல்லாத நிலைக்கு வரணும்? எத்தனை வேலைகள் இருந்தாலும் சரி, எத்தனைகள் வேலைகள் எல்லாமே நீங்கள் உறுதியாக செய்யணும். உறுதியாக என்னால் இது முடியும், இதை நான் செய்து முடிப்பேன். இந்த இடத்துல இன்னைக்கு மழை இல்லை, எனக்கு விவசாயம் பண்ண முடியாது, தண்ணி இல்லை, நான் எப்படி இதில் விவசாயம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே அமைதியாக இது அப்படியே உட்காந்துட்டீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு என்னது? அந்த பிரச்சனைகள் தான் எழும். அதுலேருந்து நாம் வெளியே வருவது எப்படி? இதில் நாம் என்ன நடலாம், என்ன நாம் செய்து எப்படி நாம் இதை பச்சைப்படுத்தலாம், இதை நாம் நம்மளுடைய உணவுக்கு எப்படி இதை நாம் சரி பண்ணலாம் அப்படின்னு நாம் அதை சிந்தனை செய்து அதில் அந்த செயலில் நாம் இறங்கி விட்டோம் என்றால் அங்கே நாம் ஜெயித்து மேலே வந்து விடுவோம். இதுதான் உண்மை. இல்லை அது ஐயோ எனக்கு இங்கே தண்ணியே இல்லையே, மழையே இல்லையே, காற்றே இல்லை, ஒன்றுமே இல்லை என்றால் அது இல்லாமல் இதான். அதுலேருந்து எப்படி நாம் வெளியே வருவது என்று நாம் அதுக்கு முடிவெடுத்து நாம் வெளியே வந்து விட வேண்டும். இல்லை என்றால் நாம் என்ன செய்யணும்? அங்கேயே அழுந்தப்பட்டு துயரப்பட்டு மீண்டும் மீண்டும் இருக்கணும். அவன் அடித்தான், அங்கிருந்து நகர்ந்து போக வேண்டியதானே. உலகத்தில் எவ்வளோ இடம் இல்லையா? அங்கிருந்து அந்த உறுதி கொண்டு வர வேண்டியதானே. அங்கே இதெல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சு அவங்க என்ன செய்கின்றார்கள்? அங்கே அந்த அந்த எண்ணம் உறுதியான அந்த எண்ணத்தை, அந்த பயமில்லாத எண்ணத்தை, அந்த அந்த நமக்கு ஐம்புலன்களில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பகவான் நம்முடைய பயத்தை மாற்றுகின்றார், நமக்கு உறுதி தருகின்றார், தெளிவை தருகின்றார். அதுக்கு நாம் அடி எடுத்து வைக்க வேண்டிய விஷயம் எண்ணமில்லாத கைலை. அப்போ நாம் எண்ணமில்லாத கைலைக்கு நாம் செல்லும் போது நம் மனதில் அந்த உதித்து விடும். நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இதிலிருந்து வெளியேற என்ன செய்ய வேண்டும், நாம் அந்த நிலையை அடைய என்ன செய்ய வேண்டும், அந்த அந்த எண்ணம் நமக்கு அங்கே வந்துவிடும். தான் நீங்க சொல்லுங்க. என்ன எப்படி சொல்லுகின்றார்? இப்படி நாம் சென்றால் கலி நமக்கு மூழ்கிடும் என்று சொல்லிட்டு என்ன செய்கின்றார்? அன்ன பெருமாள் ஆலோசனைகள் மேலெல்லாம் வெண்ணீட்டை மிக அணிந்த பெருமாள். மேலெல்லாம் வெண்ணீட்டேன்னா உடனே நீங்க அந்த சாம்பலவை மேலெல்லாம் பூசிட்டேன்னு நினைச்சிடாதுங்க. அப்படி இல்லை. வெண்ணென்னால் அந்த உண்மையை, உண்மையாக நான் இன்று முதல் வாழ்வேன், என் வாழ்க்கை உண்மையானதாகத்தான் இருக்கும், நான் என்னுடைய வாழ்க்கை இது உண்மைதான், இனிமேல் நான் அந்த இதுக்கு செல்ல மாட்டேன் என்று உறுதியுடன் நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சுங்கள் இல்லையா? உண்மையில் அந்த போதைக்கு அடிமாக மாட்டேன், நான் உண்மையாக உழைப்பேன் என்ற அந்த உறுதியில் நீங்கள் இறங்கிவிட்டீங்க. மேலெல்லாம் வெண்ணீற்றை மிக அணிந்து எம்பெருமாள் பாலெங்கும் நெஞ்சம் பரமன். பாலவங்கன்னா
வெள்ளை உள்ளமாக, அந்த நெஞ்சம் வெள்ளையாக, வெள்ளை உள்ளமாக, நெஞ்சம் பரமன் ஒரு நினைவாய், பரமன் ஒரு நினைவாய்னா இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான், சிவபெருமான் எனக்குள்ளால் இருக்கின்றான். அந்த அந்த ஒரு நினைவாய் மாமோக ஆசை மயக்க வெறியறுத்து தாமோதரனார் சடை கோலமே புகுண்டு காலில் சிவநினைவை. காலில்னா செயல் முழுவதுமே இது யார் செய்கின்ற செயல்? சிவன் செய்கின்ற செயல். எனக்குள்ளாலே இருந்து சிவபெருமான் இதை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த செயலை நான் சரியாக செய்ய வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் 7 மணிக்கு நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அப்படியே போதையில ஆடிட்டே வராரு. அது கீழே விழுந்துருவார், கொஞ்ச நேரத்தில் விழுந்து படுத்துருவார், அவ்வளோதான். அங்கே அவர் எப்படி அவருடைய சிவ நினைவை அந்த காலில் சிவ நினைவு செயலில் அந்த சிவ நினைவை எப்படி கொண்டு வர முடியும்? இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த போதைக்கு அடிமையானதுனால தான் என்ன செய்யினார்? கண்ணபிரானுடைய அந்த குலமே வம்மிசமே அங்கே உலக்கை அடித்து அவர்களே செத்தார்கள் எல்லாருமே. அந்த குலமே அழிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் நாம் தாண்டி வெளியே வர வேண்டும் அப்படின்னு என்ன செய்யினார்? அந்த 32 எண்ணறிய தங்கை இன்பமுடனே வளர்த்த. எண்ணறிய தங்கைனா உடல் 32 அறத்தால் ஆனது நம்மளுடைய உடல். எத்தனை பேர் அதை நினைக்கிறோம்? நம் உடல் நமக்கு 32 அறத்தால் கிடைத்த அற்புதமான ஒரு பொக்கிஷம். இதை சிலர் என்ன செய்கின்றார்கள்? அந்த தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள். ஆச்சரியமா இருக்கும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது. சி அப்படின்னு துப்பிட்டு தான் வர வேண்டியிருக்கும். அவங்க பக்கத்தில் கூட போறது தோணாது. ஏன்னா 32 எண்ணறிய தங்கை 32 வளர்த்த நம்மளுடைய அந்த உடல் வேற எந்த ஒரு மிருகங்களுக்கும் அவர்களுக்கு நினைத்ததை அவர்களால் செயல்படுத்த முடியாது. மனிதனுக்கு மட்டுமே அவன் நினைத்ததை அவன் செயல்படுத்த முடியும். அவன் அதை செய்து உண்டு அந்த ருசியாக அவனால் உண்ண முடியும். அவன் செய்தது இறை என்ற நிலைக்கு அவன் அந்த தியானம் சவத்தை செய்து போய் செல்ல முடியும். அப்படி அவனுக்கு அந்த 32 அறத்தால் அவனுடைய உடல் அமைந்திருக்கின்றது. அந்த உடலை அந்த 32 அறத்தால் எண்ணறிய தங்கை இன்பமுடன் நடத்தை 32 அறத்தை என்ன செய்கிறார்? அங்கே உடலெல்லாம் முதிர்ந்து செப்பமுடன் கந்தை துய்ய வெண் கண்ணை கலை அணிந்து. உடனே துய்ய வெண்கலை, வெண்ணனா இந்த வெள்ளை எல்லாமே தர்மம். தர்மம் என்ற அந்த சக்கரத்தை எங்கே கொண்டு வந்துட்டார். தர்மம் என்ற சக்கரம் நமக்குள்ளால இருக்கும்போது எவனும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அந்த உறுதி நமக்கு இருக்கும்போது, அந்த பயம் இல்லாத நிலை வரும்போது நாம் எந்த கலியையும் நாம் அழித்து சாண்டி சென்று விடலாம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். என்ன செய்கிறார்? அங்கே அண்டர்களும் போற்றி சிவசிவா அரகரா என்று ஓட்டி வர என்ன செய்கிறார்? அவர் அங்கே வல்லோர் புகழும் வாழ்கையிலே வந்தனரா. வாழ்கையிலை எண்ணமில்லாத நிலை. நீ எண்ணமில்லாத நிலைக்கு நீ வரும்போது அப்பதான் நீ வாழுகின்றாய் இந்த உலகத்தில். இத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்த அந்த புண்ணியம் உனக்கு வர இருக்கின்றது. இவ்வளவு கோடி பிறவி நாம் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம். எண்ணமில்லாத நிலை வரும்போதுதான் நீ வாழுகின்றாய். அது வரைக்கும் நீ நரகத்துக்கு செல்வாயா சொர்க்கத்துக்கு செல்வாயா என்று உனக்கு தெரியாது. எப்பொழுது நீ சொர்க்கத்துக்கு செல்வது என்பதை தீர்மானிக்கின்றாய் என்றால் நீ எண்ணமில்லாத அந்த கைலைக்கு செல்ல தயாராகும் போது நீ எது செய்தாய்? நீ வாழுகின்றாய். இல்லைனா மீண்டும் மீண்டும் செத்து பிறந்து நீ அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக ஆகின்றாய். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இங்கே சொல்லிக் கொண்டு வருகின்றார். இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றார் என்ற ஒரே புத்தியாக இங்கே பகவான் அங்கே சொல்லுகின்றார். எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றார். இறைவன் எனக்குள்ளால் இருந்து எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றான். அப்புறம் நான் என்ன செய்வேன்? நான் இறைவனாக ஆகிவிடுவேன். நம் மனம் என்ன நினைக்கின்றதோ அதாக நாம் ஆகின்றோம். நான் பணக்காரன் ஆகணும்னா நான் அதுக்கு உழைச்சி பணக்காரன் ஆவேன். நான் இறைவனாக வேண்டும் என்றால் நான் தான் இறைவன், நான் இறைவனாக மாறுவேன் என்று இறைவனாக ஆவேன், என்னுடைய ஜீவாத்மா பரமாத்மாவாக மாறும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் நம்முடைய ஜீவாத்மா பரமாத்மாவாக மாறும். இல்லை நான் கலியன், நான் ஐயோ நான் பாவி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாம் பாவப்பட்ட ஜென்மமாக செல்லுகின்றோம். இதான் உண்மை, இதான் சத்தியம். சொல்லிட்டு என்ன செய்கின்றார்? வல்லோர் புகழும் வாழ்கையிலே வந்தனராம். கைலைதனில் வரவே காரிரோளம் தான் மறைய மயிலை ஒத்த ஈசர் மாயவரை கண்டாவே சந்ததியை கண்டு தாயா ஆவல் கொண்டது போல் வந்தந்த ஈஸ்வரரும் மார்போடு அணைத்து இத்தனை நாளும் யானும் உம்மை காணாமல் புத்திரனோ தாயை போகவிட்டார் போலிருந்தேன்
மாறி காணாத வாய்த்த பயிர் போலும் ஏறி காணாத ஏற்ற நீர் போலிருந்தேன். இனம் பிரிந்த மான் போல் இருந்தேனோமை தேடி துணையில்லார் போலே துணையற்று நான் இருந்தேன் என்று மகமாலை எடுத்தாவீஸ்வரரும் சென்றாவி கொண்டு சிணுங்கியே அழுது சொல்வார். இணையோ புறாவது போல் இருந்தோமே மைத்துனரே, துணிய துணையும் என்னை மறந்து தூர நீர் போனதென்ன. என்னை விட்டு நீரும் எழுந்தருளும் அன்று முதல் வண்ண ஊமையாளின் வடிவை மீக நான் அறியேன். துணை இழந்த அன்றிலை போல் தினமோ ஊமை தேடி கணவன் இல்லாவென் போல் கலங்கினே காரணரே. உயிர் தோழமை போல் உறவு கொண்ட நாரணரே, மெய்த்தோழமையை விட்டு பிரிந்த அந்த நாள் முதலே பிரிந்து மலைத்தேன் பச்சை நீரமாலே சரிந்து பள்ளி கொண்டு சதாவருடமாச்சுதல்லோ. இத்தனை நாளும் என்னை மிக பாராமல் மத்தீப மந்திரியே மறந்து என்னை வைத்ததென்ன. கையிலைக்கும் எந்தனுக்கும் கட்டான மந்திரிதான் அகிலாமிரேழ்க்கும் அடக்கமுள்ள மந்திரிதான். நீ எல்லால் வேறுளதோ நெடிய தீருமாலே இந்த விதமாய் ஈகாவர விதத்தோடும் உந்தனை பெறவே உயர்ந்த தவம் செய்தேனல்லோ. அப்படியே நீரும் ஆதிநாராயணராய் முப்படியே வந்து உருவெடுத்த மாயவரே, கைலை தேவாதிகளும் கண்ணான மாதிருவோம் ஓயிலான மாமரையோர் உற்ற ஈருட்சிகளும் கிண்ணறர்கள் வேத கிம்புருடர் கேதாரர் மன்னர் முனிவர்களும் மறையும் பல சாஸ்திரமும் வேதாவும் நந்தி விதரூப சித்தர்களும் நாதாந்த வேதம் நல்ல ரிஷிமாரும் இப்படியே மேலோக எல்லோரையும் வருத்தி அப்படியே ஒரு வசனம் அவர்களோடு கேட்டு கல்லை வாலித்திழுத்து காலில் மிக போட்டவர் போல் சொல்லை மிக கேட்டு சுமந்தேன் மிகு பாரம் எல்லாவித பாடும் யாம்பட்டது போதும். வல்லவனே உன்னுடைய வாக்கை கேளாதபடி செய்த விதத்தாலே
செப்புதற்கு நாணம் உண்டு. இங்கே பகவான் அங்கே கைலைக்கு எண்ணமில்லாத அந்த கைலைக்கு வந்து விட்டார், வாழ்கைலைக்கு. அங்கே வந்து சொல்லுகின்றார், அந்த உடனே அந்த சிவபெருமான் கைலை அவர் வந்த உடனே நல்ல உள்ளம் நமக்குள் வந்த உடனே அங்கே வந்து அந்த இருள் மாறுகின்றது. நம்மளுடைய அந்த கர்மா அங்கே விலகுகின்றது. நாம் வந்து என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய ஐம்புலன்களும் வெள்ளையாக தர்மமாக வர வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் ஐம்புலன்களும் வெள்ளையாக தர்மமாக வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக முடியும். உறுதி வேண்டும், தெளிவு வேண்டும், கண்டிப்பாக முடியும். அங்கே என்ன செய்கின்றார்? அங்கே பகவான் வந்தவுடனே அந்த காரிருள் மாறுகின்றது. இங்கு சொல்லுகின்றார், இணையம் புறாவது போல் இருந்தோமே மைத்திரரே. அதாவது வந்து உம்மை காணாமல் நான் கலங்கியிருந்தேன். என்னை விட்டு நீரும் எழுந்திரளும் அன்று முதல் என்னை விட்டு நீரும் எழுந்திரளும் அன்று முதல் வண்ண உமையாளின் வடிவை மிக அறியேன். துணை இழந்த அன்றிலை போல் தினமும் உமை தேடி கணவனில்லா பெண் போல் கலங்கினேனே மைத்தினரே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து அங்கே இதுல ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, கல்லை வலித்தெடுத்து காலில் மிக போட்டவர் போல். அதாவது நம்ம வந்து கெட்டதை டக்குன்னு படைச்சிரும். இனி நமக்கு வந்து தெரிவதில்லை. நான் வந்து என்ன செய்யணும்? அங்கே கோயில் இருக்கின்றது, இங்கே கோயில் இருக்கின்றது, அலைந்து அலைந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த கடவுள் நமக்கு நன்மை செய்து விடுவார், இந்த கடவுள் நமக்கு நன்மை செய்து விடால் என்று கண்ட கண்ட தெய்வங்களை கையெடுத்து கும்பிட்டு நாம் நமக்குள்ளாலே இறைவன் இருக்கின்ற இறைவனை நாம் அடிமையாக்கி கொண்டிருக்கின்றோம். அதான் நமக்கு வந்து என்னது அந்த வாழ்வு அந்த தாழ்வுக்கு முழுவதுமாக காரணம். அதுதான் நமக்குள்ளாலே ஒரு இறைவன் இருக்கின்றான், நமக்குள்ளாலே ஒரு ஐஸ்வர்யம் இருக்கின்றது, நமக்குள்ளாலே எல்லா சக்தியும் இருக்கின்றது. அதே நமக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு சக்தி இருக்கின்றது, நாம் அலைந்து கொண்டே இருக்கின்றோம். அல்ல நமக்கு என்ன செய்கிறது? கல்லை வலித்தெழுத்து காலில் மிக போட்டது போல். நம்மளே ஒரு கல்லை வந்து வேணும்னு இழுத்து காலில் போட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கால் உடஞ்சுவோம். உண்மையா இல்லை? எவ்வளோ கஷ்டம். கால் இல்லைன்னாலும் நம்ம கர்மா, அது இல்லைன்னா என்ன, நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் வாழணும். எங்கேயோ எனக்குள்ளாலே இருக்கின்ற இறைவனை நாம் என்ன செய்யணும்? எங்கேயோ இறைவன் இருக்கின்றான், எங்கேயோ அங்கே இறைவன் இருக்கின்றான், அங்கே ஐயா அந்த ஆசனத்தில் இருக்கின்றார், அங்கே ஐயா அங்கே இருக்கின்றார். நீங்க பாத்தீங்கன்னா ஐயா வழியில இந்த ஆசனம் ஒரு மிகப்பெரிய கேடுது. அந்த சேரை எடுத்து போட்டு அதுல வந்து இதை போட்டு அந்த புடவையை போட்டு குண்டீசில குத்தி, அது வந்து இந்த மக்களின் ஒரு மிகப்பெரிய கெடுதல். ஐயா வழி என்ன செய்கின்றது? அங்கே அந்த பேய் வடிவம் போல் ஆகிவிட்டது, பேய் வழிபாடு போல மாறிவிட்டது. அந்த கல்லை வலிச்செலுத்து காலிலே போட்டு விட்டான் அவன் நான் பெரியவன் என்று காட்டுவதற்காக. நான் சொல்லிக் கொடுத்தான் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றும் இல்லை, சொல்லி என்ன கல்லை வலிச்செலுத்து காலில் மிக போட்டவன் போல் என்ன செய்கிறான் அவன். அங்கே அந்த கெட்டதை படைத்து ஐயா வைகுண்டர் அந்த அற்புதமான தத்துவத்தை அங்கே அழித்து கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் நம்ம சொல்லலாம், நிறைய பேருக்கு கோபம் வரும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மை என்னன்னு இன்னும் அவங்களுக்கு கஷ்டம் தான் படுறாங்க. ஐயோ நீங்க இப்படி சொல்றீங்களே ஐயான்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இதுல இருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று இந்த எண்ணம் இல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்கு இங்கே இருந்து என்ன சலங்கள் படுகின்றார்களோ, இங்கே என்ன துயரம் படுகின்றான் அப்படின்னு சொல்லுகின்றார்களோ, இத்தனை துயரங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஒண்ணுமே செய்ய முடியாது. இறைவன் சச்சிதானந்த பூர்வமாக என்னுடைய இரத்தம், சதை, நரம்பு, அந்த ரோமம்னா முடி, இது தோல், முடி எல்லாமே இறைவன் தான். எனக்குள்ளால எல்லாமே இறைவனாக இருக்கின்றார். அவனை எந்த இறைவனை தேடி நான் அங்கே செல்வது இல்லை? இந்த ஒரு எண்ணம் நமக்கு முழுவதுமாக நமக்கு வராததுதான், நாம் கொண்டு வராததான் அனைத்து பிரச்சனைகளுக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? அந்த கண்ணவரானாகிய அந்த மனமாகிய அந்த விஷ்ணுவை அவர் அங்கே கட்டி அணைக்கின்றார். அவருடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். வெள்ளை உள்ளத்தில் நம் ஐம்புலன்களையும் வெள்ளை உள்ளத்தில் சரியாக நாம் உறுதியாக பயமற்ற தெளிவாக நாம் கொண்டு வரும்போது நமக்கு என்ன செய்கின்றது? நான் எனக்குள்ளால் தான் இறைவன் இருக்கின்றான் என்னும் முழு மனதுடன் நான் எண்ணமில்லாத கைலைக்கு செல்ல வேண்டும், அதான் என்னுடைய வாழ்க்கையே என்று நாம் கொண்டு வரும்போது நமக்குள்ளால் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து இருளும் தன்னாலே விலகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்.